இந்த முத்திரை சித்த முத்திரை குடும்பத்தினர் சித்த முத்திரையுடைய நோக்கமே நாம யாருன்றத நம் உடல் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான உடல் நலத்தையும் உணவு நலத்தையும் நம்மளுடைய உடல் நலத்தை நம்மையும் நம்ம சுற்றுப்புறத்தையும் சூழலையும் நாம சமன்படுத்திட்டு மீண்டும் மீண்டும் மருத்துவமனைகளை நாடி செல்லாமல் இருப்பதற்காகத்தான் நம்ம இந்த வகுப்பை ஆர்கனைஸ் பண்ணுறோம். அம்மா வந்து மிக சரியாக வந்து இதோட நோக்கத்தை சொல்லியிருக்கீங்க. சிறப்பம்மா. நீங்கள் வந்து அதை தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ஆதிமுத்திரைலாம் பண்ணும்போது இடம் புரியாத படபடப்பு உணர்வு இருக்குது. படபடப்பு உணர்வு எல்லாம் செட்டில்டு ஆயிடுது. அப்ப நீர நீர் முத்திரை பண்ணும்போது அந்த மூச்சு எந்த பக்கம் போகுது? வாயு முத்திரை பண்ணும்போது மூச்சு எங்க போகுது? ஏன்னா இது வந்து மூச்சுல இயங்குது. மாத்திரை எப்படி இயங்கும்? வயிற்றின் பகுதியில அது மூலியமா இயங்குறது மாதிரி. ஐயோ! அல்சரா இருந்தா அவருக்கு ஏதாவது மருந்து குடுத்தா வேலை பண்ணுமா? வேலை பண்ணாது. அவருக்கு ஏதோ வைட்டமின் B12 குறைபாடு இருக்குன்னு சொல்லி, அவருக்கு ஒரு உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மருந்த ராயல் ஜெல்லின்னு வாங்கி குடுக்குறாங்க. த காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி. அது அவருக்கு குணப்படுத்துமா? வேலை பார்க்குமா? பார்க்காது. வயிறே வந்து ஏற்கனவே புண்ணா இருக்கும்போது எப்படி அத அப்சர்வ் பண்ணும்? பண்ணாது. அப்ப நம்மளோட முத்திரைகள் எதன் மூலமா இயங்குது? இது காற்றை அடிப்படையாக வைத்த கலை. இப்ப காற்றை அடிப்படையாக வைத்த கலை தசவாயுக்கள் மூலமாகவும், பஞ்சபூதங்கள் மூலமாக எங்கனம் சிறந்து விளங்குது அப்படின்ற விஷயத்த நாம செக் பண்ணணும்னா, அது எதுல இருக்குது? நம்ம சூட்சுமம் பூரா எதுல இருக்கு? மூச்சுல இருக்குது. மூச்சுல மனுஷன் பசியாறாம இருந்தா எவ்வளவு நாள் இருக்கலாம்? ஒருத்தர் சாப்பிடாம இருந்தா எவ்வளவு நாள் இருக்கலாம்? ஒரு 2 வாரங்கய்யா. தண்ணி குடிக்காம, தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தா, சாப்பிடல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் இருக்கு? 2, 3 ஒரு 2 மாசம். ஆமா 2, 3 மாசம் இருக்கலாம். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தா புத்துயிரும் குலையுயிருமா. ஆனா காத்தே இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும்? 1 நிமிடம் கூட இருக்க முடியாதுங்கய்யா. அப்ப இந்த காற்று அப்படின்றது அந்த ஆஸ்துமா எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் எதோட அருமை தெரியும். இந்த அதோட மூச்சோட சுவாசகோச முத்திரையோட அருமை தெரியும். நம்ம எல்லாருமே வந்து ஜஸ்ட் காற்று குறைவா இருக்கவங்க, ஆஸ்துமா நோயாளிகள்லாம் சுவாசகோச முத்திரை பண்ணலான்னு. ஏதாவது ஒரு சுவையான உணவோ, ஒரு நெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய டேஸ்ட்டோ அத அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும். அதுபோல யாரேனும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கோ, விடாத இரைப்பு நோயாளிகள் இருக்கவங்களுக்கோ, இந்த சுவாசகோச முத்திரைன்றது என்ன இருக்கு? ஒரு டைரக்ட் ஸ்டெராய்ட விட பன்மடங்கு பெரிய மெடிசன். அப்படி ஒரு அனுபவம் வந்து எல்லாரும் செய்யலாம். இப்ப ஆதிமுத்திரை எப்படி செய்யணும்னு தெரியும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். சுவாசகோச முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரியும் அல்லவா? வெகு சில பேர் தான் செய்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல வைக்க வேண்டியது நீரை குறைக்கக்கூடியது. அடிரேகையில நீர் விரல வைக்கணும். நடுரேகையில மண் விரல வைக்கணும். மேல உச்சியில ஆகாயத்தை சமன்படுத்தணும். சுவாசகோச முதிரை தெரியும். சுவாசகோச முதிரை யாரும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? மாலதி ரவிச்சந்திரன் அம்மா? இல்ல சார். மண் முத்திரை தான், இது நீர் முத்திரை தான் சார் செய்யறேன். நீர் முதிரை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஐயா, ஒரு எனக்கு ஒரு இது, ஆதி முத்திரை நம்ம செய்யறது வந்து நீரை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்காக செய்யறோம். கீழே நம்ம வைக்கும்போது எந்த ஒரு பூதத்தையும் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்காக நீங்க சொல்றீங்க. ஆனா
நம்ம வந்து இப்போ மத்த பூதத்தை எல்லாம் வந்து இப்படி வந்து நம்ம எந்த ஒரு விரலையுமே இப்படி மடக்கும் போது நம்ம வந்து அந்த பூதத்தை வந்து குறைக்கிறோம். இப்படி நம்ம மண் பூதம் பண்ணும்போது நம்ம வந்து சூரிய முத்திரை பண்ணாக்கா நம்ம மண்ணை வந்து குறைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம நீர் முத்திரை பண்ணும்போது சுண்டு விரல்ல நம்ம வந்து நீரை வந்து அதிகப்படுத்துறோம். ஆனா எல்லா விரலும் ஏன் ஐயா இப்படி நம்ம குறைக்கணும்? எல்லா பூதத்தையும் எப்படி குறைச்சு இப்படி வைக்க சொல்றீங்க? அது. அப்புறம் எனக்கு மண் பூதம் செய்யும்போது இந்த இடத்துல வலி இருந்ததுங்க. அது இந்த தொண்டையிலயும் இங்க ஒரு வலி இருந்தது. ஆனா விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. ஒரு சில நாள் வரும், ஒரு சில நாள் வராது. இப்ப நீர் முத்திரை செய்யும்போது கொஞ்சம் வலி வந்து தொடர்ச்சியா இருக்கு. பட் எப்பயாவது போகுதுங்க, வருதுங்க. எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் மாரியும் இருக்கு. அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயா. வேற ஒண்ணும். அம்மாவுக்கு வந்து மேம் சொல்கிறாங்கல்ல, இது எப்படி வாட் இஸ் த சயின்ஸ் ஆன் இட்? இது எப்படி ஃபிசியாலஜி வேலை பார்க்குது? முத்திரைகளோட பாவனைகள், முத்திரைகள் எப்படி வேலை பார்க்குது? அதிகரிக்குது. இது நேரடியாக அதிகரிக்க ஒன்று இருக்குது, மறைமுகமாக அதிகரிக்கிறது ஒன்று இருக்குது. அதான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் ஆதிமுத்திரை மறைமுகமாக நேர நீரே அதிகரிக்கிறது. சாலை சக்கர பொழுது நீரே அதிகரிக்குது. எப்படி அதிகரிக்கிறது? நீரே அதிகரிக்கிற முத்திரை தான். ஆனால் புதியவர்களை பேசிக்காக பழகுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகரிக்கிறது, குறைக்கிறது, சமன்படுத்துறது, இப்படி ஒரு ஃபிலாசபிலே தெரிஞ்சுட்டு வரும்போது நீரே அதிகரிக்கிறதுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு நினைப்பார்கள் அல்லவா? அதுக்காகத்தான் நம்ம மறைமுகமாக அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த முத்திரை பாவனைகளில் பெரிய சயின்ஸ் இருக்குது, மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய மேலதிகமான வகுப்பில் பண்ணும்போது அதோட புரிதல் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைகிட்ட பிஸ்கட்டையும் தங்கத்தையும் பக்கத்தில் அவங்க அம்மாவுக்கு குழந்தைக்கு காது குத்தும் போத மாமா வந்து நிறைய தங்கம் போடணும்னு இருக்கு. அப்போ அவர் சொல்றார், உங்க பொண்ணு என்ன, அந்த குட்டி குழந்தை என்ன கேட்குதோ அதை தர்றேன்னு சொல்றாரு விவரமா. அவர் ஒரு பிஸ்கட்டையும் தங்கத்தையும் கொண்டு போய் குழந்தை முன்னால போட்டுறாரு. குழந்தை எதை எடுக்கும்? பிஸ்கெட். குழந்தைக்கு பிஸ்கட்டு அந்த லெவலில் அதுதான் இஸ் அ காஸ்ட்லி ஒன், அதோட புரிதல் அதான். ஆனால் தங்கத்தை குழந்தை எடுக்குமா? இருக்காது. அந்த குழந்தையே இப்போ சரண்யா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரண்யா அம்மா கிட்ட வந்து அதே பிஸ்கட்டையும் தங்கத்தையும் போடுறாங்க. அவங்க எதை எடுத்துக்கிடுவாங்க? பிஸ்கட்லாம் தங்கத்தை தான். பிராண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதுபோல் நம்ம வளர்நிலை பருவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல்கள் அப்படின்னு ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளும் போதே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லி. ஓகே, 7 மலை இருக்குது. 7 விதமான புரிதல். குளவி, நம்ம தமிழில் வாரால், செங்கால், மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வரும்போதே கருவில் இருக்கு வரும்போதே வந்து பல்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் புரிதல் இருக்குது வளர்நிலை பருவத்தில். இது வந்து அதுபோல் நமக்கு மெல்ல மெல்ல நம்ம புரிதல்கள் மேம்பட மேம்பட நிறைய விளங்கும். நம்ம இப்போ ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை மட்டும் பார்க்குறோம். ஆனால் இப்போ விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சுவாசகோச முதிரை எப்படி விளங்குது அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கலையானது சுவாசம், அதாவது காற்றின் அடிப்படையில் வேலை பார்க்குது. இப்போ காற்றை அதிகமாக புரிஞ்சுக்கிற முடியுமா? புரிஞ்சுக்கிடலாம். அட்வான்ஸ் வகுப்புகள்லாம் போய் புரிஞ்சுக்கிறணும்னா நம்ம இப்போ பஞ்சபூதங்களில் நம்ம 2 பஞ்சபூதங்கள் பார்த்துட்ருக்கோம். அது 5 பஞ்சபூதங்களும் பார்த்துட்டு அதன் பின்பு தசவாயுக்கள் அப்படின்றது நமக்கு ஏறத்தாழ ஒரு 8வது வகுப்பு வரும்போது ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரியா, ஓ அடிப்படையில் நம்ம கற்றுக்கிட்டாச்சு அப்படின்ற லெவலில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் சித்தமுத்திரை வகுப்புக்கெல்லாம் போனால் நமக்கு புரியும். பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியுது, தசவாயுக்களில் பாதி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 மந்த்ஸ் அளவில் நீங்கள் வந்து யூ வில் பி எக்யூப்டு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு அடிப்படை, அந்த அடிப்படையை பற்றி நம்ம தாராளமாக புரிஞ்சுக்கலாம். மூச்சு. இப்போ
அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறக்கூடிய பொருட்டு தான் நம்ம மாணாக்கர்கள் வந்து இந்த மாதிரியான அட்வான்ஸ் சித்த முத்திரை வகுப்பு இதெல்லாம் வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இட் கோஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜான். இப்போ நீங்கள் முடிக்கிறது என்ன, ஏறத்தாழமா ஏப்ரல் மாதமே முடிச்சிருவீங்க. ஏப்ரல் மேலாம் முழுவதுமாக முடிச்சிருவீங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த மாணாக்கர்கள் புரியுறதற்கு அடிப்படையாக எதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்ம ஒரு 2 மந்த்ஸில் நாம் இதையும் தெரிந்துக்குருவோம். ஒரு 1.5 மாதம் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு கோர்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் ஆஃப் 8 சிலபஸ் இருக்கிறதுல முதல் சிலபஸே மூச்சு தான் அட்வான்ஸில். அதே மூச்சை ஃபஸ்ட்டு சிலபஸை மட்டும் சித்த முத்திரை தெரியல, எனக்கு முத்திரை பற்றி படிச்சுட்டு இருக்கேன், கற்றுக்கொள்ளலாமா? அவங்க தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது மூச்சு வந்து இண்டிபெண்டன்ட் சப்ஜெக்ட். மூச்சு, சக்கரங்கள், அறுசுவை மருத்துவம் இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாகவே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம முத்திரைகள் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கும்போது சுவாசம் நம்ம வந்து குறிப்பாக வந்து இப்போ சுவாசகோச முத்திரை பண்ணும்போது ஒரு அனுபவத்தை நான் சொன்னேன். மதுரையில் கப்பலூர்னு ஒரு இடத்துல we had a big industry. ஒரு 1000 மருந்துகள் தயாரித்து நிறைய ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தேன். சித்தா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில். அது இப்போ திருச்சியில் இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தில் இருக்கும்போது கொரோனா காலத்தில் இந்த கபசுர குடிநீர் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அங்கே இருக்க பாய்லரில் ஒரு 5000 லிட்டர் எண்ணெய் காய்ச்சுற அளவுக்கு அங்கே செட்டப்ஸ் வச்சுருக்கோம், ஒரு பெரிய செட்டப்ஸு. அந்த செட்டப்ஸில் நிறைய பேருக்கு அப்போ வந்து அந்த கபசுர குடிநீரை காய்ச்சி ஃப்ரீயாக வந்து நிறைய போலீஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜிஹெச் வரை இருக்கவங்க எல்லாத்துக்குமே இரவில் காய்ச்சுவோம். அதிகாலை வேளையில் 3 மணிக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்ருவோம். தன்னார்வலர்கள், ரெட் கிராஸ் சொசைட்டி இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் நம்ம நிறுவனம் சார்பாக கொடுத்தோம். நிறைய பேர் ஒரு 100 150 பேர் வருவாங்க, தன்னார்வமாக வாங்குவாங்க, மாஸ்க் போட்டு போய் ஒவ்வொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாலை வேளையில் ஒரு சைரனோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜீப்பு, நம்ம வந்து எப்படி அந்த இண்டஸ்ட்ரியில் கேட்டட் இண்டஸ்ட்ரி, சைரனோட இருக்கக்கூடிய ஜீப்பு 2 எஸ்கார்ட் முன்னால் ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கும் போதே ஒரு 4 பிளாக் ஹெட்ஸோட தான் இறங்குறாரு. பிளாக் ஹெட்ஸ்ன்றதை பார்த்துருப்போம்னா நம்ம உயர் அதிக Z பாதுகாப்பு கொடுக்குறது உங்களுக்கு இருக்கும். அவங்க ஏதோ அந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேராக நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை தட்டினாங்க. பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி வந்து இஸ் நாட் அலவுடு. அந்த செக்யூரிட்டிலாம் கேட்டையுமே அவர் வந்து கையை அமர்த்தி உள்ளேருந்து இறங்கினார். ஒருத்தர் மாஸ்க் போட்டு, பிபி ட்ரெஸ் போடாத குறை தான், ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருக்காரு. ஃபுல்லி மாஸ்க் போட்டவர் நேராக அந்த கேட்டுகிட்ட வந்து இங்கே வந்து சாலை ஜெயகல்பனா மேடம் இருக்காங்களா, அவங்களோட தான், அவங்க பிளேஸா, கூகுள் மேப்பில் அதுதான் காமிக்குது, நான் வந்து அவங்கள சந்திக்கணும் அப்படின்னாங்க. நம்ம ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்ல பல்வேறு மக்கள் வருவாங்க, அதனால யாரையும் அவ்வளோ எளிமையாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரி நார்ம்ஸில். அவர் வந்து மெல்ல வந்து கேட்டு இது மாதிரி மேமை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு மேடம் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்ற நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமாக அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து கொரோனா பற்றியான விழிப்புணர்வில் லிங்கமுத்திரை அப்படின்றத பேசுகிறதுக்காக அவங்க வேறு பிளேசஸ் இருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டது யார் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வேறு ஏதோ அதிகாரிகள் இல்லை, வேறு விஷயமா வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அக்சஸ் பண்ணும்போது அவர் வந்த உடனே அவரை கார்டை கொடுத்து அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. கம்ப்ளீட்டாக என்ன மாஸ்கில் இருக்காரு, N90 மாஸ்கில் இருக்காரு. N90னா தெரியும் நமக்கு, கொரோனாலாம் மறந்து போயிருக்கோம். இப்போ அந்த N90 மாஸ்கில் போட்டோமே, நானும் N90 மாஸ்கில் என்னோட முகமும் பாதி தெரியல, அவரோட முகமும் தெரியல. அவர் பிபி டெஸ்ட் மாதிரி முன்னால் ஒரு ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் மாதிரியா, ஒரு ஹெல்மெட் மாதிரி முன்னால் கிளாஸ் சீட் இது வரையும் சீத்துருவான். அதை எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு ஐயா வணக்கம், அவங்கள பார்க்க முடியாதா? நான் இல்லை, இன்னைக்கு பார்க்க முடியாது, நீங்கள் இருந்து வேணால் பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் டு
பெங்களூர் இது அப்படின்னு சொல்லி அவர் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அதி உயர் இஸ்ரோவில் இருக்கக்கூடியதுலே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இருக்கக்கூடிய ஒரு விங்கில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அதிகாரி. இஸ்ரோன்னு சொல்கிறோம்ல, வான்வெளி பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருக்கக்கூடியதில் இஸ்ரோவில் சேட்டிலைட்ஸு, ஸ்பைஸ் சேட்டிலைட்ஸு இதெல்லாம் கட்டமைக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை என்ஜினியரு. அவர் வந்து ஒளி அலைக்கற்றைகளில் கம்ப்ளீட்டாக அவர் ஒர்க் பண்ணும்போத ஏதோ ஒரு டைமில் அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியாக நினைவு மறத்து போய் கம்ப்ளீட்டாக ஹி காட் அஃபெக்டட். உடனே அவங்கள ரொம்ப ஹை செக்யூரிட்டியாக எடுத்துகிட்டு போய் பல்வேறு இடத்துல ட்ரீட் பண்ணுறாங்க, பல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணுறாங்க. வேறு கதிர் இயக்கமெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து ஆயில் பேஸில் ஆயுர்வேதா வரையுமே எல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாம் ட்ரீட் பண்ணி சில நிலைகள்லாம் போய் கடைசியில் ஒன்று நின்றுக்கிருச்சு. மூச்சு இறைப்புன்றது அவருக்கு மூச்சு இறைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவரை தனிமைப்படுத்தி அவங்க வீட்லேயே நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணுங்கன்றாங்க. ஒர்க்கெலாம் பண்ண முடியல 2 இயர்ஸாக. அப்படி இருக்கும்போது பல ஹாஸ்பிட்டலில் அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நிறைய டாக்டர்ஸை ஹாப்கின்ஸ் மெடிக்கல் ஸ்கூல் வரையும் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஹாப்கின்ஸ் மெடிக்கல் ஸ்கூல்னு ஒரு தலை சிறந்த மருத்துவ பள்ளிக்கூடம். அவர் வந்து அந்த மூச்சு இறைப்போட ஆஸ்துமா மாதிரி தொடர்ச்சியாக மூச்சு இறைச்சிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் அவருடைய வெர்ஷனில் ஒரு நாள் ஒரு 3 மணிக்கு அவர் வந்து தூக்கம் வரல, தூங்கவும் முடியல, உட்காரவும் முடியல. அவர் வந்து கலைஞர் செய்திகளில் சாலை ஜெயகல்பனா மருத்துவ ஒரு பாவனையை பார்த்துருக்காரு. அவருக்கு முத்திரை இதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு எக்ஸசைஸ்ன்னு நினச்சிட்டு அவங்க சொல்லிக் கொடுத்த சுவாச கோஷ முத்திரையை ஜஸ்ட் அவரோட வெர்ஷனில் அந்த முத்திரையை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பாவனையை வச்சு ஒரு 3 நிமிஷம் இருந்திருக்கார். 3 மினிட்ஸ். அவர் எத்தனை வருஷமா ஹை லெவல், ஏன்னா இராணுவ தொடர்பாகவோ கண்ட்ரியோட பாதுகாப்பு இருக்கும்னா அவ்வளவு மருத்துவம் கொடுத்துருக்காங்க. 3 மினிட்ஸ் பண்ணியிருக்காரு. செட்டில் ஆயிடுச்சு, மூச்சு நின்றுச்சு. அவருக்கு அவ்வளவு நாள் தொடர்ச்சியாக இருந்த அந்த இறைப்பு நின்றுச்சு. உங்களுக்கு தெரியும், அலோபதி மருத்துவர்கள் போல சயின்டிஸ்ட் யாரும் எதையும் நம்ப மாட்டாங்க. ஆயுர்வேதா, சித்தா இதெல்லாம் ஹம்பக் அப்படின்ட்டுவான். அப்போ மீண்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு. மூக்கெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் வருமானு எதிர்பார்ப்போடே இருக்கார் தூங்காமல். வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. மீண்டும் அந்த முத்திரையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட சுவாசம் ஆழமாக போய் இட் காட் செட்டில்டு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, ஆனந்தம். நேரடியாக அவர் வந்து இவங்க யார் அப்படின்னு போது, அப்போ வந்து இந்த அளவுக்கு இணையதளம் இதெல்லாம் வசதி இல்லை. நம்ம ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் போட்டிருந்தோம். நேரடியாக அங்கே வந்துட்டார். வந்துட்டு என்ன சொன்னார், ஐயா இது வந்து தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒன்றே ஒன்று, நான் வந்து நிறைய ரகசியங்கள் தெரியும்னால என்னை வெளியே மட்டும் போக விடாமல் பார்க்குறதுக்கு செக்யூரிட்டி போட்டு விட்டாங்க. யாரை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, அவர் விளையாட்டாக சொன்னார், இது வந்து என் மேலே நம்பிக்கையெல்லாம் போட்டு விட்ருக்காங்க, எனக்காக இல்லை அப்படின்னாரு. அப்படி வருட கணக்கில் கதிர் இயக்கத்தில் அஃபெக்டட் இருந்த அந்த இறைப்பு நோய் மூச்சு அப்படின்றது 3 நிமிஷத்தில் சுவாச கோஷ முதிரையின் மூலம் அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னும் தொடர்பில் இருக்கார். அப்படி ஒரு ஆற்றல் மிக்கது எது? சுவாச கோஷ முத்திரை. அதுக்கப்புறம் அவங்க எஸ்கர்ட்ஸ் எல்லாம் போக சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு மீண்டும் வந்து ஒரு ஹார்ட் டீ ஒன்று மருதம்பட்டையில் செஞ்ச ஒரு ஹார்ட் டீ கொடுத்து அவர் பசியாரிட்டு மேம்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதம், நான் இப்படி பாரம்பரிய மருத்துவங்கள்லாம் பற்றி வந்து ஒரு தவறான பெர்செப்ஷன் இருந்தேன், இப்போ நான் மட்டும் இல்லை பல பேர் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. கொடுத்து மேம்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது போல் எந்த நிலையில் இருந்தாலும் உடல் எல்லாருக்கும் எப்படி 96 தத்துவம் தான்.
அவர் நாட்டோட பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் டீ கடையில் ஒருத்தர் பணி புரிஞ்சிட்டு இருந்தாரும். இப்போ இந்த மாதிரி பேட்சில் உலகத்திலே இருக்கக்கூடிய எக்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை ரிசர்ச்சரும் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த முத்திரைகள் அவங்களோட பாங்கில் அவங்களோட உடலில் வேலை பார்க்குது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது யார்? 5 டாக்டர்ஸ். அதனால் மூச்சை பற்றி, இந்த மூச்சு ஆதி முத்திரை பண்ணும்போது அந்த மூச்சு எப்படி ஓடுது, மண் முத்திரை பண்ணும்போது மூச்சு எங்கே போகுது அப்படின்றத அறிந்து கொள்வதன் மூலம் இந்த இந்த செஷன் நீங்கள் ஒரு 1.5 மாதம் கழித்து பஞ்சபூதங்களாக நிறைவு செஞ்சு அடுத்த ஒரு 2 வகுப்பு இருந்தால் இன்னும் ஒரு 7 வாரங்களில் 5 வாரங்களில் நீங்கள் எல்லோரும் அட்வான்ஸ் சித்த முத்திரை பொதுவாக முடித்து 100 டேஸ் முடித்தவங்கள தான் என்ரோல் பண்ணுவோம். இந்த மூச்சு முடித்தவர்கள்லாம் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்வான்ஸ் சித்த முத்திரை. இப்போ அட்வான்ஸ் சித்த முத்திரை அப்படின்றது ஒன்று துவங்கியிருக்கோம். அந்த அட்வான்ஸ் சித்த முத்திரையில் இந்த மூச்சு தான் ஃபஸ்ட்டு சிலபஸ், முதல் பாடம். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது ஏறத்தாழ 5லேருந்து 6 வாரம் எடுக்கும். 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. மூச்சை ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள நான் லிசன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? என்னோட மூச்சை மாற்றினாத்தான் லிசன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒருத்தர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கும்? அவரோட மூச்சு எந்த பக்கம் இருக்கும், லிசனரோட மூச்சு எந்த பக்கம் இருக்குது, இது எல்லாமே சீக்ரெட்டேட்டிவ் டெக்னிக்ஸ். இதை எளிமையாக புரிஞ்சுக்கலாமா? கட்டாயம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு 6 வகுப்புகள் அடங்கியது. நம்ம இதில் ஒரு போஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டுமே தனியான ஒரு கட்டணமாக வச்சுருக்காங்க, 2500 rupees அப்படின்னு சொல்லி நம்ம மாணாக்கர்களுக்கு மட்டும். இந்த அடிப்படை கல்வியில் மூச்சு யார் கற்றுக்கொள்கிறார்களோ இன்னும் ஒரு 5 வாரத்தில் அந்த மூச்சு முடித்தவங்க அப்படியே அட்வான்ஸ் சித்த முத்திரை அப்படின்ற மேம்படுத்தப்பட்ட முத்திரை வகுப்பு வருஷத்துக்கு ஒரு முறை நெக்ஸ்ட் இயர் 2027 ஆரம்பிக்க போகக்கூடிய அந்த வகுப்பை இப்போ இந்த பேட்சோட 2026 இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகக்கூடிய அட்வான்ஸ் சித்த முத்திரை வகுப்போட முதல் வகுப்பு 6 வகுப்பு மூச்சு. ஸோ நம்ம மாணாக்கர்களுக்கு முத்திரைகளை புரியாமல் போய் அட்வான்ஸ் வகுப்புன்றதை என்ரோல் பண்ண முடியாது. அதனால மூச்சு என்ற இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸை என்ரோல் பண்ணி இந்த மூச்சை பற்றி யாரெல்லாம் படிக்க விரும்ப பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதை அட்வான்ஸ் சித்த முத்திரை வகுப்புக்கு விருப்பம் இருந்தால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த வகுப்பில் பர்டிகுலராக இருக்கவங்க நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் கொடுக்குறாங்க, ரொம்ப அதீதமான ஆர்வமாக இருக்காங்க. நம்மளும் நிறைய பேச்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக இந்த வகுப்பில் இருக்கவங்க ரொம்ப வேகமாக நிறைய ஆர்வம், நிறைய பேர் ரெஃபரலில் தான் வந்திருக்காங்க. என்னோடய நண்பர் சொன்னார், என்னோடய சகோதரி சொன்னாங்க, பெனிஃபிட் ஆனவங்க சொல்லியிருக்காங்கன்னு. அதனால் இது ஒரு வாய்ப்பு. இந்த சித்தமுத்திரையோட அடிப்படையான காற்றின் கலையை, காற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். காற்றை பற்றி மூச்சுக்கும் மனதுக்கும் எல்லாம் க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்ற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மிங் ஐ ஓப்பனிங் செஷன். இது எல்லாமே சாலிஜியா கல்பனா மேம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க அந்த வகுப்பு எடுத்துகிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் செஷனாக. அப்படி போகும்போது நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது. கண்ணாடியை வச்சுட்டு மூச்சு எப்படி போகுதுன்னு பார்க்குறது, தினம் காலையில் 4 மணிக்கு எத்தனை மணிக்கு மூச்சு போகுது, 7 மணிக்கு எத்தனை போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமாக பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த வாய்ப்பு இருந்தால் யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாமோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளோட குழுவில் மூச்சு அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இருக்குது. அந்த மூச்சை படிச்சுட்டு மேலதிகமான வகுப்புகள் படிக்கிறவங்க மேலதிகமான புரிதல். அந்த அட்வான்ஸ் சித்த முத்திரை வகுப்பில் மூச்சுக்கள் பற்றி இருக்குது. அறுசுவை மருத்துவம் எப்படி உப்பு புளிப்பு கார்ப்பை வச்சு கிச்சனில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நாம் ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே சக்கரங்கள், ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கோம், அவங்களோட ஆறா, அவங்களோட சக்கரம் எங்கே இருக்குது, அதை எப்படி முத்திரைகள் மூலமாக மாற்றி விடலாம். அதற்கு அடுத்து மேடம் ஒருத்தவங்க கேட்டாங்கள, இந்த முத்திரை என்ன பாவனை, எப்படி ஃபிசியாலஜி ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம எல்லாம் ப்ராக்டிக்கல் பார்க்குறோம், ஹவு இட்ஸ் ஒர்க்ஸ்.
இந்த உடல் என்ன? ஒவ்வொருத்தரோட டிஸார்டர், வாழ்வியல் தொடர்பாக வரக்கூடிய டயபிட்டிஸ், தைராய்டு, உடல் பருமன், வாத வலிகள், மேலதிகமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த இந்த நோய்னா என்ன? அதோட பேசிக் என்ன? எதனால வருது? அதை எப்படி வந்து முத்திரைகள் மூலமாக சமன்படுத்திக்கலாம்? அந்த நோய் வர்றதுக்கான ஆழமான அடிப்படை காரணம் என்ன? நம்ம நோய்க்கான முத்திரையை படிச்சுக்கிறோம், ஹார்ட் முத்திரையை படிச்சுக்கிறோம். இந்த ஹார்ட்டில் எதுக்கு பிரச்சனை வருது? கவலைப்பட்டா வரும். என்ன கவலைப்பட்டா வரும்? யாரை பற்றி கவலைப்பட்டா வரும்? இது போல் மிக ஆழமான ஒரு செஷன் வந்து இருக்குது. அதனால் யாரெல்லாம் மூச்சை பற்றி தனிப்பட்ட முறையில் படித்துக் கொள்பவர்களோ, மூச்சு ப்ளஸ் அந்த கோர்ஸ்லேயே நான் அடிஷனலாக என்ரோல் பண்ணுறதுக்கான விஷயத்தை என்ரோல் பண்ணுறவங்களும், அது வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி யார்? சித்தமுத்திரை படித்தவங்க மட்டும் தான் படிக்க முடியும், நாட் ஃபார் காமன். ஆனால் இந்த மூச்சு வந்து இண்டிபெண்ட்டாக படிக்கலாம். இந்த மூச்சு மற்றும் இந்த அட்வான்ஸ் சித்தமுத்திரை வகுப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் கட்டாயமாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மூச்சுன்ற கோர்ஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது தெரியவில்லை. அதன் காரணம் கருதி தான் வந்து நான் வந்து உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். தேங்க்யூ ஆல். எல்லோரும் நம்ம நாளை பார்ப்போம்.